بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته حياكم الله الله நடிகார்களே அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள் புரிந்திருக்கிறான். அந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம்மளை ஹயாத்தோடு வைத்திருக்கிறான் என்பதற்காகவே நாம் அல்லாஹை புகழ வேண்டும். அல்லாஹ் நடிகார்களே, இந்த மாதத்தை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த மாதங்களில் சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நேரத்தை வீணாக்குபவர்களிலிருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக. அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக நாம் ஏற்கனவே கூறியிருந்தது போல் அல்ஹம்துலில்லாஹ் கிதாபு தௌஹீத் என்ற வகுப்பை படிக்க இருக்கிறோம் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு. அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் தஆலா அதிகமான நேரமும் ஒதுக்க முடியாமல் போய்விடும் என்று நாம் அஞ்சுகிறோம். ஏனென்றால் அரை மணி நேரம் 9:30 மணி என்று முடிக்கலாம் என்றிருந்தோம். ஆனால் முடிந்தளவு 9:45 என்ற நேரத்திற்கு வந்துவிட்டது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அன்றாடம் கூடிய வகுப்பு எவ்வளவு படிக்க முடியுமோ அது சுருக்கமாக இருந்தாலும் அதை படித்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. அதுவே போதுமானதாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம் இன்ஷா அல்லாஹ். பயங்கர வீக். அல்லாஹ் நடிகார்களே, நாம் இந்த தொடர் வகுப்பில் என்ன படிக்க இருக்க போகிறோம் என்பதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு நாம் கூறினோம். என்ன கூறினோம்? கிதாபு தௌஹீத், தௌஹீதை பற்றிய ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து நாம் படிக்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நேரடியாக நாம் வகுப்பிற்கு செல்வோம். ஏனெனில் அல்லாஹ் நாடினால் 30 நாளும் இந்த கிதாபு தௌஹீத், தௌஹீதுடைய ஏகத்துவத்தை பற்றின இந்த புத்தகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அதுதான் இந்த புத்தகம் கிதாபு அத் தௌஹீத். இன்ஷா அல்லாஹ் நாடினால் நூலாசிரியர் அவர்கள் 64 தலைப்புகளை இட்டிருக்கிறார்கள். இந்த தௌஹீதை பற்றி 64 தலைப்புகள். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 2 தலைப்பு. ஆனால் அந்த 2 தலைப்பு நேரம் இருந்தால் முடிக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு தலைப்பை படித்தாலும் ஒழுங்காக படிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நேரடியாக நம் வகுப்பிற்குள் செல்வோம். கிதாபு தௌஹீத் என்ற இந்த புத்தகம். தௌஹீத் என்றால் நம் அனைவர்களுக்கும் தெரியும். தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீத் என்றால் நாம் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹை ஒருமைப்படுத்துவது. அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் வணக்கமாக ஆக்கி தந்திருக்கிறானோ அந்த வணக்கங்கள் அனைத்தையும் யாவையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே ஒருமைப்படுத்துவது. இதுதான் தௌஹீத். இந்த தௌஹீதை எடுத்துக்காட்டாக அத்துஆ, அழைத்து பிரார்த்தனை செய்வது, பின்பு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், அறுத்து பலியிடுதல், தவாஃப், காபாவை வலம் வருதல், இப்படி நிறைய வணக்க வழிபாடுகள் மார்க்கத்தில் இருக்கிறது. இந்த வணக்க வழிபாடுகள் யாவும் அல்லாஹுக்கு மட்டுமே நாம் தர வேண்டும். இதை அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு செலுத்தி விட்டார் என்றால் ஒருவர் என்னவாகி விடுகிறார்? முஷ்ரிக்காக ஆகிவிடுகிறார். நாம் இதை இவ்வாறு செய்ய வருவராக என்றால் அவர் முஷ்ரிக்காக ஆகிவிடுகிறார். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தௌஹீதை புரிந்த நாம், இதுதான் தௌஹீதை என்று விளங்கின நாம், இந்த தௌஹீதிற்காகத்தான் நம் கொள்கை என்னவென்று கேட்டால், என்னுடைய கொள்கை என்ன? நான் தௌஹீத்வாதி. தௌஹீத் அதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்கியிருக்க வேண்டும். அதன் வாயிலாக இந்த சிறிய நூலை நாம் படித்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் தௌஹீதுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒருவன் இணை வைப்பிற்கு தள்ளப்படுவான் ஒரு முஸ்லிம், அந்த இணை வைப்பிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த இணை வைப்பில் அவன் விழுந்து விட்டான் என்றால் அந்த தௌஹீத் அவரிடம் இல்லாமல் போய்விடும். அந்த இணை வைப்பில் விழுந்து விட்டால் தௌஹீத் இல்லாமல் போய்விடும். அதனால் ஒரு மனிதரின் வாழ்க்கையில் எவ்வாறு இணை வைப்பு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும், அதன் அடிப்படையில் அல்லாஹ் நடிகார்களே இந்த தௌஹீதை விளங்க இருக்கிறோம். முதலாவதாக முக்கத்திமாவிலே, முதல் பாபிலே, முதல் தலைப்பிலே ஷேக் அவர்கள், இந்த நூலாசிரியர் அவர்கள் ஒரு ஆயத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன ஆயத்? நாம் அனைவர்களுக்கும் தெரியும். அடிக்கடி இந்த பள்ளியிலேயே நாம் நிறைய தடவை இந்த ஆயத்தை பற்றி நாம் கூறியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். தௌஹீத் என்று வந்து விட்டார். சூரத்து தரியாத்திலே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு தலைப்பு, 64 தலைப்புகள் இருக்கிறது. ஒரு தலைப்பை படிக்கும் பொழுது அந்த தலைப்பினுடைய சாரம்சம் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டு போய்கொண்டே இருப்போம்.
இப்படி படித்தோம் என்றால் நமக்கு என்ன புரியும்? இந்த கிதாபு தௌஹீதில் என்ன மார்க்கம் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு என்ன பறைசாற்றுகின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் ஆயத் வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? தெரிந்தவர்கள் சொல்லலாம். என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று சொல்கிறான். இதற்காகத்தான் படைத்தேன் என்றும் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் எவ்வாறு சொல்கிறான்? என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. வணங்குவதற்காக மட்டும் இல்லை என்றால் நான் அவர்களை படைத்திருக்க மாட்டேன், நாம் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம். இந்த உலகத்தில் நாம் இருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு காரணம், இந்த உலகத்தில் மனிதன் என்ற இந்த தோற்றத்தில் அல்லாஹ் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறானே, காரணம் அவனை வணங்குவதற்காக. அறிந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நான் அவர்களை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூனி. என்னை வணங்குவதற்காக நன்றி. அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆயத், இதனுடைய விளக்கம் எல்லாம் பார்ப்பதற்கான நேரம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த விளக்கம் போதுமானது. وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத் சூரத்துல் நஹ்லிலே வரக்கூடிய ஆயத் என்ன? 36வது வசனம். சூரத்துல் நஹ்ல் 36வது வசனம். நான் அனைத்து உம்மத்திற்கும் நான் தூதர்களை அனுப்பினேன். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا. நான் அல்லாஹ்வுடைய ஆயத். செவிமடுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நோன்பிலே, இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ்வை பற்றி படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி படிக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதரை அனுப்பினோம். இதற்காக அனுப்பினோம்? அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும் அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுப மற்றவைகளை நிராகரிப்பதற்காகவும் தான் நான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்களை அனுப்பினேன். எப்பேற்பட்ட ஆயத்! அல்லாஹ் அக்பர். மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் படைத்ததற்கு இதற்காகத்தான், நபிமார்களை அனுப்பினது எதற்காகத்தான், தூதர்களை அனுப்பினது அல்லாஹை வணங்குவதற்கும் தாகூத்துகளை நிராகரிப்பதற்கும். வஜ்தனிபு தாகூத். தாகூத் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே என்ன அர்த்தம்? மா உபித மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாத மற்றவைகள், வணங்கப்படுபவைகள், அது யாராக இருக்கட்டும். அடுத்ததாக அடுத்த ஆயத்தை கவனியுங்கள். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவிலே கூறுகிறான், வகதா ரப்புக, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கட்டாயமாக்குகிறான், உங்களுக்கு கட்டளையிடுகிறான். வகதா ரப்புக, என்ன கட்டளையிடுகிறான் தெரியுமா? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். நீங்கள் அவனை அன்றி, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் அவனை அன்றி நீங்கள் யாரையும் வணங்காதீர்கள். அல்லா தஅபுது, அந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்விற்கு மட்டும்தான். எந்த தர்காக்களுக்கும் கிடையாது, எந்த கபர்களுக்கும் கிடையாது, எந்த அவுலியாக்களுக்கும் கிடையாது, எந்த வலிமார்களுக்கும் கிடையாது, எந்த நபிமார்களுக்கும் கிடையாது, எந்த மலக்குமார்களுக்கும் கிடையாது, எந்த தலைவர்களுக்கும் கிடையாது, எந்த அதிகாரிகளுக்கும் கிடையாது, எந்த ஷைத்தான்களுக்கும் கிடையாது, எந்த ஜின்களுக்கும் கிடையாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அல்லாஹ் கூறுகிறான், தௌஹீதை கூறிவிட்டு அடுத்ததாக ஒரு விஷயத்தை கூறுகிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா. வபில் வாலிதைனி இஹ்சானா. தௌஹீது வந்ததற்கு பிறகு அடுத்தது என்ன? பெற்றோர்களுக்கு நன்மாராயம் செய்தல். அல்லாஹ் அக்பர். மார்க்கத்தை பாருங்கள், மார்க்கத்தை பாருங்கள். இதில் ஒரு விஷயம் ஒரு மனிதன் புரிந்திருக்க வேண்டும். இந்த இடத்தில் தான் பெற்றோர்களுடைய ஹக்கிற்கு முன்னால் வருவது யார்? அல்லாஹ்வுடைய ஹக். அல்லாஹை வணங்க வேண்டும், அதுதான் முதலில் முற்படுத்துகிறான் அல்லாஹ். அவனை அன்றி நீங்கள் யாரையும் வணங்காதீர்கள் என்று அவனுடைய ஹக்கை அல்லாஹ் முன்னிறுத்தி இன்று யாரை கூறுகிறான்? வபில் வாலிதைனி இஹ்சான். உங்களுடைய பெற்றோர்களுக்கு, இதைதான் உலமாக்கள் இங்கே கூறுகிறார், நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு முன்னால், பெற்றோர்களுக்காக மார்க்கத்தை விட்டுவிட்டோம் என்றால்
பெற்றோர்களுக்காக அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் எதை கொண்டு முதலில் கொண்டு வருகிறான்? நீங்கள் எனக்கு என்னை அன்றி வேறு யாரையும் வணங்காதீர்கள், பின்பு நீங்கள் அபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்த ஆயத் வகௌலுஹு தஆலா சூரத்து நிசா. வெறும் ஆயத்துக்களை படிக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார். இதுதான் கிதாபு தௌஹீத். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. ஒரு தலைப்பிலும் தெரிந்த ஏதாவது ஒரு ஆயத்தையாவது மனப்பாடம் செய்ய பாருங்கள். இந்த ரமதானில் ஒவ்வொரு தலைப்பிலும் ஏதாவது இரண்டு ஆயத்துகள், இரண்டு தலீல். இந்த தலைப்பு இருக்கின்றது, இந்த தலைப்பிற்கு பெயர் முக்கத்திமா என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது முன்னுரை. தௌஹீதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனிலே, அதற்கு இத்துணை ஆயத்துகள். அல்லாஹ் அக்பர். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. பாருங்கள், அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கு நீங்கள் யாதொன்றையும் அவனுக்கு இணை வைக்காதீர்கள், அதை நீங்கள் இணையாக்காதீர்கள். நாம் அடுத்ததாக சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் கூறுகிறான், குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அன்ஆமிலே வரக்கூடிய ஒரு ஆயத், அதாவது சூரத்துல் அன்ஆமிலே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 3 ஆயத்துகள் இருக்கிறது. அதிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவர்களை பார்த்து, வாருங்கள் நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றேன். என்ன ஓதி காண்பிக்கின்றேன் நபியே? அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹராமாக்கினான் என்பதை நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியை பார்த்து சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம். அதில் முதல் விஷயமாக அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் எதை ஓதி காண்பிக்க சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிக்கு லா அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்காதீர்கள். இதுதான் முதலில் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. ஹராம் என்றால் மற்ற பாவங்களுக்கு முன்னால் வர வேண்டியதுதான் தௌஹீத், அந்த இணை வைப்பு. அந்த இணை வைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லாஹ்வின் அடியார்களே. அதை முஹம்மது இப்னு சுலைமான் தமீமி ரஹிமஹுல்லாஹ் நூலாசில் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள். ஆனால் அதை அவர்கள் சொல்ல முடியவில்லை. எழுதுகோள்களை எடுத்து காண்பிக்கிறார்கள். அந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரை நாம் என்ன செய்ய வேண்டாம், அவர்களை நாம் இது செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர்களை நாம் விட்டு விடுவோம், அவர்களுக்கு நாம் கஷ்டம் தர வேண்டாம் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே என்ன செய்கிறார்கள், விட்டு விடுகிறார்கள். சில பேர் இல்லை இல்லை ஏதோ பேச வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை கூறுகிறார்கள். இதை இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ஷர்ஹிலே விளக்குகிறார்கள். உடனே சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே ஒரு சலசலப்பு. என்ன சலசலப்பு? ஏதோ சொல்ல வந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர், ஏதோ இறுதி தருவாயில் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கூற வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்திலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுகிறார்கள். ஏதோ சொல்ல வந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர், நாம் அதை கேட்காமல் போய்விட்டோம், எதையோ வசியத்தாக இறுதியாக எழுத வந்திருக்கிறார்கள், அதற்கு நாம் முன்படாமல் போய்விட்டோம் என்று ஒரு கேள்வி வருகிறது சஹாபாக்களுக்கு மத்தியிலே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். என்ன முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வின் தூதருடைய இறுதி வசியத்தை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதுதான் இறுதி வசியத்தாக இருக்கின்றது, அதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சூரத்துல் அன்ஆமில் இருக்கக்கூடிய ஆயத்தை ஓதிக்கொள்ளட்டும். நீங்கள் அதற்கு தானே கேட்கிறீர்கள். இறுதியாக ஏதோ ஒன்றை சொல்ல வந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். இதைத்தான் ஷியாக்கள் என்ன செய்வார்கள், வழிகட்டவர்கள். ஏதோ ஒன்றை சொல்ல வந்தார்கள், அலியை ஹலீஃபாக ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுவை ஹலீஃபாவாக ஆக்க வந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஆனால் அதை சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி செய்து விட்டார்கள் என்றெல்லாம் இட்டு கட்டுவார்கள் இந்த ஹதீஸை வைத்து. ஏதோ அல்லாஹ்வின் தூதர் செய்ய வந்தார்களாம், அதை தடுத்து விட்டார்களாம் சஹாபாக்கள். அப்படி அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த ஹதீஸை நாம் தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய இறுதி நசீஹத் தேவையா, இறுதி வசியத் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா, நீங்கள் சூரத்துல் அன்ஆமை ஓதிக்கொள்ளுங்கள். என்ன அதிலே இருக்கிறது? குல் தஆலவ், இப்போ நான் ஓதின இந்த ஆயத், குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அதே போல அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ இலா கௌலிஹி தஆலா வன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா. இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ள சொல்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக ஒரு ஹதீஸ், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு சவாரி செய்கிறார்கள், நான் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன். நான் பின்னால் அந்த கழுதையை என்ன செய்கிறேன், தட்டி தட்டி அல்லாஹ் தூதரை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் கழுதையின் மேல். அல் ஹிமார் குன்து ரதீஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது என்னை பார்த்து அல்லாஹ் தூதர் கேட்டார்கள், முஆதே
அல்லாஹ்வுடைய அடியார்களின் மீது இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் உரிமை என்னவென்று உனக்கு தெரியுமா? அதே போல் அல்லாஹ்வின் மீது அவனுடைய அடியார்களின் உரிமை அல்லாஹ்விடம் என்ன இருக்கு என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? முஆதை பார்த்து அல்லாஹ்வின் தூதர், முஆதே, அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நம்மீது நமக்கு அல்லாஹ்வுடைய உரிமை நம்மிடம் ஒன்று இருக்கிறது, அது என்னவென்று உனக்கு தெரியுமா? அதே போல் நம்முடைய உரிமை அல்லாஹ்விடம் ஒன்று இருக்கிறது, அது நம்முடைய உரிமை, அவனிடம் கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும், இப்படி ஒன்று இருக்கிறது. அதே போல் அல்லாஹ்வுடைய உரிமை நம்மிடம் இருக்கிறது, இது என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு சொன்னார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதருமே இதை அறிந்திருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்ன தெரியுமா, நம்மீது அல்லாஹ்வுடைய உரிமை நமக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய உரிமை, அதை நாம் காப்பாற்ற வேண்டும். என்ன தெரியுமா? அய்யஅபுதூஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷையா, அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய உரிமை, அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொன்றையும் உரிமை, அவனுக்கு யாதொன்றும் இணை வைக்காமல் இருப்பது அல்லாஹ்வுடைய உரிமை நம் மீது இருக்கிறது. இப்படி இருக்கும் என்றால் நம்முடைய உரிமை அல்லாஹ்விடம் ஒன்று இருக்கிறது. என்ன? வஹக்கல் இபாதி அலல்லாஹ் அல்லா யுஅذிப மன் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅ. இதோடைய பதில், யார் அவனுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிக்க மாட்டான், மறுமையில் அவர்களை தண்டிக்க மாட்டான். பாருங்கள், அல்லாஹ்வுடைய உரிமை நம் மீது இருக்கிறது, நம்முடைய உரிமை அல்லாஹ்விடம் இருக்கிறது. இதை சரியான முறையிலே இந்த ஹக்கை கொடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் நாம் சரியான முறையில் வாழ வேண்டும், இணை வைக்காமல். அப்படி அந்த ஹக்கை கொடுத்து விட்டீர்கள் என்றால், அந்த ஹக்கை நிலைநாட்டினீர்கள் என்றால் உங்களுடைய ஹக்கை அல்லாஹ் நிலைநாட்டுவான். அவன் நியாயவாதி, அவன் நீதியை நிலைத்திருக்கக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அற்ப உலகத்திலே இணை வைத்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை கேட்டுவிட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த ஒரு விஷயம் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருந்து விட்டால் அல்லாஹ் நம்மை மறுமையிலே தண்டிக்கவே மாட்டானா? நம்முடைய மற்ற பாவங்கள் செய்திருந்தாலும் ஒரு நாள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோமா இணை வைக்காமல் இருந்ததினால்? இதை நான் உடனடியாக சஹாபாக்களுக்கு சொல்ல வேண்டுமே, இதை நான் உடனடியாக இந்த நற்செய்தியை அனைவரும் சொல்ல வேண்டுமே என்று ஆசைப்படுகிறார்கள். உடனடியே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அஃபலா உபஷ்ஷிருன் நாஸ், அல்லாஹ்வின் தூதரே, நான் மக்களிடம் போய் இந்த நற்செய்தியை கூறவா? எனில் மாபெரும் விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அதனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வேண்டாம், எல்லோரிடம் இதை சொல்ல வேண்டாம் இப்போது. ஏன்? எல்லோரிடம் இதை சொன்னால் முஆதே, எல்லோரும் இதை மட்டுமே பிடித்து விடுவார்கள், மற்ற அமல்களை செய்யாமல் போய்விட்டுவார்கள். தௌஹீதை பிடித்துவிட்டு திருட போயிடுவான், திருட்டுக்கு ஆளாகி விடுவோம். மற்ற பாவங்களும் இருக்கின்றது, அமல்கள் செய்யாமல் போய்விடலாம். அமல்கள் செய்யாமல், மற்ற அமல்களை அதிகப்படுத்தாமல், இது ஒன்றே போதும், தௌஹீதே போதும் என்ற ஒரு நிலைக்கு மனிதர்கள் பின்னால் வருபவர்கள், இன்று நீங்கள் எடுத்தாலும் சரி, சஹாபாக்கள் பின்னால் வருபவர்களை தவறாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் என்ன செய்ய வேண்டாம், இதை நீ மக்களிடம் போய் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துபஷ்ஷிருஹும் ஃபயத்தகிலு, அவர்கள் அதையே சார்ந்திருப்பார்கள், அவர்கள் அதையே சார்ந்திருப்பார்கள். இந்த ஹதீஸை கொண்டு நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள் உலமாக்கள், நூலாசிரியர் சொல்கிறார்கள், ஒரு சில கல்வியை யாரிடம் சொன்னால் அது தகுமோ அவரிடம் சொன்னால் மட்டும் போதும். ஒரு சில விஷயங்களை அவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கு தன்மை இல்லாத ஒரு மனிதராக இருந்தால் அவரிடம் அதை சொல்வதற்கு எந்த தேவையும் இல்லை. இப்படியெல்லாம் ஹுக்குமை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்ஹம்துலில்லாஹ், முன்னுரையை முடித்து விட்டோம். என்ன பார்த்தோம்? முன்னுரை, முதல் பாபை முடித்து விட்டோம். தௌஹீத் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். தௌஹீதிற்கான ஆதாரங்களை பார்த்தோம். அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழ வேண்டும். அதற்கு முக்கியமான ஒரு ஆயத் சூரத்து தாரியாத்திலே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா அன் இஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். ஆயத்தை எல்லாம் முடிக்க வேண்டும். நான் எந்த தூதரையும் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பினேன், எதற்காகவே அன்றி அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத மற்ற வணங்கப்படுபவைகளை நிராகரிக்க வேண்டும்.
அதே போலத்தான் வகதா ரப்புக்கு, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையாடுகிறான், அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை அன்றி நீங்கள் அல்லாஹ் யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா. அடுத்ததாக 2 ஹதீஸை பார்த்தோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி உபதேசம் வேண்டுமோ அவர்கள் என்ன செய்து கொள்ளட்டும், அவர்கள் சூரத்துல் அன்ஆமிலே வரக்கூடிய அந்த ஆயத், குல் தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இந்த ஆயத்தை ஓத சொல்கிறார்கள். கடைசியாக நாம் பார்த்த ஹதீஸு முஆத் இப்னு ஜபல், மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், முன்னுரை முடிந்து விட்டது. அடுத்ததாக முதல் பாப், இந்த பாபுடைய தலைப்பை சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தௌஹீத் இந்த பாபுடைய தலைப்பை நாம் சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன தலைப்பு? தலைப்பு என்னவென்றால், பாபு ஃபத்லு தௌஹீத் வமா யுகஃபிரு மினத் துனூப். தௌஹீதுடைய சிறப்புகள், ஒருவர் தௌஹீதை நிலைநாட்டுவதனால் அவருக்கு ஏற்படும் சிறப்புகள், மற்றும் அது எந்த அளவிற்கு பாவத்தை கரையாக்குகிறது, பாவத்தை மன்னிக்கின்றது, பாவத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்ற பாவங்கள், ஒருவரிடம் தௌஹீத் இருந்தால், இணை வைப்பு இல்லாமல் சத்தியத்தில் தௌஹீதிலே அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவராக அவர் இருந்தால், மற்ற பாவங்களை அது எவ்வாறு மன்னிக்கும், எவ்வாறு கரைக்கின்றது, அந்த அழிக்கின்றது என்பதை பார்க்கிறோம் இந்த பாபிலே. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பாபை பொறுத்த மட்டில் நூலாசிரியர்களில் இன்று ஒரு மார்க்க அறிஞர் ஷேக் ஃபௌசான் அவர்கள் அவர்களுடைய முலக்கஸுல் ஃபிக்ஹிலே சொல்கிறார்கள், ஒவ்வொரு தலைப்புக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பிற்கு ஒரு தொடர்பை குறிக்கிறார்கள். முனாசபா, என்ன தொடர்பு? ஏன் முன்னுரையை பார்த்ததற்கும் இப்போது இந்த தலைப்பு வந்ததற்கும் என்ன காரணம்? தௌஹீதுடைய சிறப்பை பற்றி ஏன் இந்த இடத்தில் கூறுகிறார்கள்? இதுதான் முதல் பாபாக கணக்கிடுகிறார்கள் இந்த புத்தகத்தில். அது முன்னுரை அப்படி என்றால் இது என்ன? முதல் தலைப்பு. முதல் தலைப்பு என்ன? தௌஹீதுடைய சிறப்புகள், தௌஹீதுடைய ஃபதுலுகள், அது எந்த அளவிற்கு மற்ற பாவங்களை அழிக்கின்றது என்பதை பார்க்கிறோம். என்ன தொடர்பு என்பது தெரியுமா? ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், முதல் தலைப்பிலே, முன்னுரையிலே தௌஹீத் எந்த அளவிற்கு வாஜிபாக இருக்கிறது, கட்டாயமாக இல்லை இருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு காட்டினான். இப்போது நூலாசிரியர் எதை கொண்டு வருகிறார் என்றால், அந்த கடமையை நிலைநிறுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, ஒரு மனிதன் அதை செயல்படுத்தினால் அவனுக்கு என்ன கிடைக்கும், இதை செயல்படுத்துவதனால் அவனுக்கு என்ன கிடைக்கும், அதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த தௌஹீத் என்ன கிடைக்கும், அதற்காகத்தான் இந்த தலைப்பு. இப்படி ஒவ்வொரு தலைப்பிற்கும் முனாசபா இருக்கிறது, ஒவ்வொரு அடுத்த தலைப்பிற்கும் இதற்கும் என்ன தொடர்பு, இப்படி ஷேக் அவர்கள் சொல்வார்கள். அதை அழகாக புரிந்து கொள்வோம், அல்ஹம்துலில்லாஹ். அதனால் என்ன சொல்கிறார்கள்? தௌஹீதின் பக்கம் எல்லோரும் விரைந்து வர வேண்டும். இந்த இடத்திலே இலவசமாக 500 ரூபாய் குடிக்கிறார்கள் என்றால் ஓடி வருவார்கள். அதே போலத்தான் மார்க்கம் இந்த தௌஹீதிற்கு என்ன நன்மைகள் வைத்திருக்கிறது, என்ன அந்தஸ்துகளை வைத்திருக்கிறதை கொண்டு மக்களை ஆர்வம் ஊட்டுகிறார்களாம் நூலாசிரியர். அப்படி என்றால் முதல் தலீல் அல்லாஹ் கூறுகிறான் தன் திருமறையிலே, சூரத்துல் அன்ஆமிலே 82வது வசனம், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிஸுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். அல்லாஹ்வின் அடியார்களே, மாபெரும் ஒரு ஆயத். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? ரப்புல் ஆலமீன், யார் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானில் இணை வைப்பை கலக்காமல், அநீதியை கலக்காமல், இணை வைப்பை தன்னுடைய ஈமானில், தன்னுடைய தௌஹீதில் கலக்காமல் இருக்கிறாரோ அவருக்குத்தான் பாதுகாப்பும், அவர்தான் நேர்வழி பெற்றவராகவும் இருக்கிறார். பாருங்கள், அல்லதீன ஆமனு, அவர் ஈமான் கொண்டிருப்பார், அவருடைய ஈமானில் எதை கலந்திருக்க மாட்டார்? ஸுல்ம். இங்கே ஸுல்ம் என்றால் என்ன என்பதை சொல்லும் பொழுது இணை வைப்பு, ஷிர்க். இந்த ஷிர்க லஸுல்முன் அதீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு என்ன சொன்னார்கள்? லுக்மானே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, ஏனெனில் இந்த இணை வைப்பு மாபெரும் அநீதி, இந்த இணை வைப்பு மாபெரும் அநீதியாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஆயத்தை கூறினதற்கு பிறகு, அப்படி என்றால் என்ன? யார் ஒருவரிடம் தௌஹீத் இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தௌஹீதில், அவருடைய வாழ்க்கையில் இணை வைப்பை கலக்காமல் இருக்கிறாரோ அவருக்கு முழுமையான பாதுகாப்பா. எப்படிப்பட்ட பாதுகாப்பு? இம்மையிலும் பாதுகாப்பு, மறுமையிலும் பாதுகாப்பு.
அல்லாஹ்வின் அடியார்களே, இம்மையில் பாதுகாப்பு ஒரு பக்கம் இருந்தால் மறுமையின் பாதுகாப்பை சிந்தித்து பாருங்கள். ஒருவரிடம் மறுமையின் பாதுகாப்பு அல்லாஹ் அளிக்கிறான். யார் யார்? ஈமான் கொண்டு தன் ஈமானில் எதை கலக்காமல், இணை வைப்பை கலக்காமல், இணை வைப்பை கலக்காமல் இருக்கக்கூடியவர். நாம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொல்ல போனால் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா இதை விளக்கும் பொழுது, அதை படிக்கும்போது நமக்கு கடினமாக இருந்தது. என்ன சொல்கிறார் என்றால் ரஹிமஹுல்லா, இது யாரை இன்னும் குறிக்கும் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதுமே இணை வைப்பு வைக்காமல் இருப்பார். ஈமான் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையுடைய முழு தருணங்களிலும் ஒரு 80 வயது வாழ்ந்திருந்தால், 80 அகவை வாழ்ந்திருந்தால், முழு இணை வைப்புமே அவருடைய வாழ்க்கையில் படாமலே வாழ்ந்திருப்பார். இவர்களைத்தான் அல்லாஹ் முதலில் சொல்கிறான். ஏனெனில் அவர்கள்தான் அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், அவர்கள்தான் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானில் இணை வைப்பை கலக்காமல் இருந்தார்கள். இப்படி சொல்லும் பொழுது ஷேக் சொல்கிறார் இப்னு பாஸ், பெரும்பாலான மனிதர்கள் பெரிய இணை வைப்பிலிருந்து பாதுகாத்திருக்கலாம். சிலைகளை வணங்குவதிலிருந்து, கபறுகளை வணங்குவதிலிருந்து, தர்காக்களுக்கு சென்று வணங்குவதிலிருந்து, அவுலியாக்களுக்கு நேர்ச்சை செய்வது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வெளிவந்திருப்பார். ஆனால் இணை வைப்பு வெறும் பெரிய இணை வைப்பு மட்டுமா இருக்கிறது? சிறிய இணை வைப்பும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக சிறிய இணை வைப்பு அஷ்ரிக்குல் அஸ்கர். சிறிய இணை வைப்பு எடுத்துக்காட்டு முகஸ்துதி. முகஸ்துதி மக்களுக்காக செய்வோம் அமல்களை. அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை புகழ வேண்டும். இப்படி ஒருவர் செய்தால் இவர் இந்த ஆயத்திலிருந்து வெளியேறி விடுவாரா, வெளியேற மாட்டாரா? வெளியேறி விடுவாராம். இப்படி வைத்தால் அல்லாஹ் தான் யார் அந்த உண்மையான அந்த அவுலியாக்களாக அவர்கள் தான் இருக்க முடியும், உலமாக்களாக இருக்கலாம். அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் என்று சொல்லும் பொழுது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அனைத்தையும் கொண்டு வருகிறார்கள். ஷிர்குல் அக்பர் இல்லாமல் இருக்க வேண்டும், ஷிர்குல் அஸ்கர் முகஸ்துதி இல்லாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமா, பாவங்களை கொண்டு வருகிறார்கள். பாவங்கள், பெரும் பாவங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி அனைத்திலிருந்தும் அவர் தன் வாழ்க்கையில் செய்யாமலே இருந்திருப்பாராம். இதை ஒரு விளக்கமாக தருகிறார்கள். அதே சொல்லும்போது அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள்? இப்படிப்பட்ட நிலையில் மரணிக்காமல் இருப்பவர் வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், இதையும் சொல்கிறார்கள் இந்த இடத்திலே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் இபாதத்தை அல்லாஹ்விற்கு மட்டுமே வழங்கி, அல்லாஹை மட்டுமே இணை வைக்காமல் வழங்கி, மற்றும் அவர்களுடைய தௌஹீதில் இணை வைப்பை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பயத்தில் இருந்தும் கேடுகளில் இருந்தும் முழுமையாக பாதுகாப்பு பெற்றவர்கள் மறுமை நாளில், யௌமல் கியாமா. மேலும் அவர்கள்தான் சிராத்தல் முஸ்தகீம் இருக்கான இந்த தீனிலும் இந்த துனியாவிலும் இந்த சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரான வழியில் நேர்வழிப்படுத்தப்பட்டவர்கள் முஹ்ததூன் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக வரக்கூடிய ஹதீஸ் அன் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, யார் லா இலாஹா இல்லல்லாஹ், உண்மையிலேயே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடியான், அவர்களுடைய தூதர், மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யார் அவர்கள்? மரியம் அவர்களின் மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வின் அடியார், அல்லாஹ்வுடைய தூதர், மற்றும் அல்லாஹ் அவர்களை படைத்தானே. எப்படி படைத்தான்? அந்த கலிமத்தை கொண்டு படைத்தான். என்ன கலிமத் அது? குன். என்னது? குன். தந்தையை கொண்டு பெறப்பட்டவர்களா ஈசா அலைஹிஸ்ஸலாம்? தந்தை இல்லாமல் பெறப்பட்டார்கள். எவ்வாறு பெற்றார்கள்? எவ்வாறு பெற்றெடுத்தார்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு பெற்றெடுத்தார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அந்த கலிமத்தை அனுப்பினான். அல்லாஹ் அந்த ரூஹை அனுப்பினான். அந்த ரூஹை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரிடம் கொடுத்தார்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கொடுத்தார்கள். கொடுத்ததற்கு பிறகு யார் பிறந்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். நம்முடைய கொள்கை இந்த ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அது மட்டுமல்ல, ஈசா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், வ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய கலிமா என்று சொன்னால் ஷேக் ஃபௌசான் முலஹஸுல் ஃபிக்ஹிலே சொல்கிறார்கள், கலிமத்துஹு என்றால் அந்த வார்த்தை குன் ஃபயகூன், குன் ஆகிவிடு என்ற அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்புகிறான். அது அவனுடைய அந்த ரூஹை கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தருகிறார்கள். இதை நம்ப வேண்டும் ஒருவன்.
இதை நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் இன்னும் முடியவில்லை. வல் ஜன்னத்து ஹக், சொர்க்கம் சத்தியம் என்பதை நம்ப வேண்டும். வன்னாரு ஹக், நரகம் சத்தியம் என்று நம்ப வேண்டும். யார் இதை எல்லாத்தையும் செய்கிறார்களோ, கவனித்துக் கொள்ளுங்கள், யார் இது அனைத்தையும் செய்கிறார்களோ, தையும் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் அவர்கள் இந்த கலிமத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பினார். அதிலிருந்து அவர்கள் பிறந்தார்கள். அதை நம்பி சொர்க்கம் சத்தியம், நரகம் சத்தியம் என்று சொல்பவர்களுக்கு என்ன அல்லாஹ் பரிசு வைத்திருக்கிறான் தெரியுமா? அந்த தௌஹீதிற்கு அல்லாஹ் அவர்களை எந்த அமல் அவர்கள் செய்திருந்தார்களோ அந்த அமலில் அல்லாஹ் அவர்களை அப்படியே சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடுவான். பாருங்கள், இந்த ஹதீஸை மறுபடியும் சிந்தித்து பாருங்கள். அத்கலஹுல்லாஹு அல் ஜன்னத அலா மா கான மினல் அமல், அவருடைய அமல் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைப்பான். அது என்ன? அவர்களுடைய அமல் எந்த நிலையில் இருக்கிறதோ, அலா மா கான மினல் அமல், அவர்களுடைய அமல்கள் எந்த நிலையில் இருக்கிறதோ அல்லது அவர்களுடைய அமல் என்னவாக இருக்கிறதோ அந்த அடிப்படையிலே, அந்த நிலையிலே அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பான். இதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். இது இரண்டு வகையான விளக்கத்தை உலமாக்கள் சொல்கிறார்கள். ஒரு வகை என்னவென்றால், அவர் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவத்தில் இருந்திருந்தாலும் அவர் சத்தியத்திலே தௌஹீதிலே நிலைநிறுத்தினதினால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்திலேயே சென்று அனுப்பிவிடுகிறான். இதைத்தான் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் ஆயத்தை, இந்த அர்த்தத்தை. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் எந்த அளவிற்கு அமல் செய்கிறார்களோ அந்த அளவிற்கான அந்தஸ்தை சொர்க்கத்தில் அவர் அடைவார். ஐ அத்கலஹுல்லாஹுல் ஜன்ன வ தகூனு மன்சிலத்துஹு ஃபீஹா அலா ஹஸ்பி அமலிஹி, அவருடைய அமல் எந்த அந்தஸ்தில் இருக்கிறதோ, எவ்வளவு அமல் செய்கிறார் என்றால், சில பேர் மாஷா அல்லாஹ் அமல்களை அதிகம் தௌஹீதில் இருப்பார்கள், அமல்களை அதிகமாக செய்வார்கள், அவர்களுக்கு ஒரு இடம் சொர்க்கத்தில். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இல்லையா? சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இல்லையா? அதே போலத்தான் சில பேர் தௌஹீதில் இருப்பார்கள், ஆனால் என்னவாக இருக்கும்? அமல்கள் குறைவாக செய்வார்கள், அவர்களுக்கு எந்த அந்தஸ்து இருக்கிறதோ அந்த அந்தஸ்திலே அல்லாஹ் அவர்களை வைத்து விடுவான் என்ற இந்த ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக ஒரு ஹதீஸு இத்பான். இந்த ஹதீஸை அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்ப்போம் பிஇத்னில்லாஹ். ஏனெனில் போதுமானது. அல்லாஹ் நம்மை எதை கேட்டோமோ அதன்படி செவிமடுத்து அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. முதலில் பார்த்தது முன்னுரை, கிதாபு தௌஹீத் என்ற இந்த முன்னுரையை பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அந்த முன்னுரையில் இருக்கக்கூடிய வசனங்களை பார்த்தோம். அடுத்ததாக தௌஹீத் வாஜிப் என்று அறிந்த ஒரு மனிதன் தௌஹீத் எந்த அளவிற்கு அதை செயல்படுத்தினால் அல்லாஹ் நமக்கு என்ன தருகிறான், அல்லாஹ் நம்மளுக்கு எதை கொடுக்கிறான், அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் விளக்குவது தான் இந்த இரண்டாவது தலைப்பில் இருக்கிறோம். அதில் சரியான வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் இத்பான் என்ற ஹதீஸை அல்லாஹ் நாடினால் நாளுடைய வகுப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டு அதை செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம யாக்கி அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.